ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேங்கோ சாகோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. இதை எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி தாங்க ரொம்ப முக்கியம். அதுவும் இது நைலான் ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். நான் 3 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். நான் ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் மில்க் மைடு தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு இதை போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இந்த ட்ரிங்க்குக்கு நம்ம கோல்டு மில்க் தான் யூஸ் பண்ணணும். அதனால பால் நல்லா காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். பால் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, இது நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நீங்கள் வேக வைக்கும் போது சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது. இப்போ நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சா போதும். சூப்பராக குக் ஆகி வந்துடும். தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மாம்பழத்தை நான் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு துண்டை எடுத்து நான் அதை இன்னும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் மேங்கோ ஜெல்லி ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் நான் இந்த பீசஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த மாம்பழ பீசஸ்லாம் நான் இந்த ஜாரில் போட்டுட்டேன். இப்போ நமக்கு தேவையான ஸ்வீட்னஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மைடு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் 2 கிளாஸ் குவான்டிட்டிக்காக பண்ணுறேன். மாம்பழ சீசனை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்கங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பியூரி மாதிரி இருக்கணும், அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பியூரி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஜவ்வரிசி. இது இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா பாலையும் எடுத்துக்கிட்டேன் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து. நல்லா கோல்டாக இருக்குது மில்க்கு. இந்த மாதிரி நல்லா பெரிய கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் சுற்றி நான் மில்க் மைடு விட போகிறேன். அது நம்ம ஸ்பூன் விட்டு எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இது பண்ணுறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது மில்க் மைடு நல்லா கோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் அந்த பியூரியை போடுறேன். பியூரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஃபஸ்ட் லேயர் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அது கூட ஜவ்வரிசி போட போகிறோம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஜவ்வரிசி போட போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஜவ்வரிசி போடுறேங்க. ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இது கூட மில்க் சேர்க்க போகிறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பியூரி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பியூரி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த ட்ரிங்க்கில் மேங்கோ ஜெல்லி யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இது மாதிரி அந்த மாம்பழத்தையே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணுறது. நான் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய வேர்ஷன். நான் இதில் மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்தது வீட்டில். அதனால சரி அதையும் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேங்கோ ஐஸ்கிரீம் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேங்கோ சீசனை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மேங்கோ வச்சு நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்குதுங்க. அதனால நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால்.